மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குமரனை கொல்றதுக்காக இந்த பசுபதி ஆளையே அனுப்பிச்சிட்டாரு இல்லையா? அவங்களும் குமரனை மடக்கி பிடிச்சி கத்தியால குத்துறதுக்கு போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம குமரன் மணல் மேட்ல கடந்ததுனால அங்க இருக்கிற மணலை அள்ளி அவங்க கண்ணுல எல்லாம் போட்டுட்டு குமரன் எஸ்கேப் ஆயிடுறாப்ல. இந்த பக்கம் நிவின் வந்து ராகினியை ஃபாலோ பண்ணி போய் இங்க பசுபதியை கண்டுபிடிச்சிட்டாப்ல இல்லையா? பசுபதி வந்து அவங்களோட ஆட்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதையும் கேட்டுறாப்ல. இதனால இந்த வெண்ணிலா கண்ணை முழிச்சிட்டா, அதனால வெண்ணிலாவை இனிமேக்கு விட்டு வைக்க கூடாது, தீர்த்து கட்டிடணும், இல்லைன்னா நம்மளை காட்டி கொடுத்துருவா அப்படின்னு முடிவு பண்ணி அடியாட்கள் கிட்ட அந்த வெண்ணிலாவையும் கொல்ல சொல்லி உத்தரவு போட்டுறாப்ல. அதே டைம்ல இந்த பக்கம் குமரனையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டுத்தள்ள ஆள் அனுப்புன விஷயத்தை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம நிவின் ஷாக் ஆகுறாரு. அங்கிருந்து நவரலாம் அப்படின்னு போடுறப்ப அங்க இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு டப்பா மேல காலை வைக்கிறதுனால சவுண்டு கேட்குது. எப்படியோ நிவின் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாப்புல. வெளியில வந்து பார்த்தா அந்த டப்பா மட்டும் நவுந்து கிடக்கிறதா கிடக்கு. ஸோ யாரோ வந்திருப்பாங்களோ அப்படின்னு பசுபதிக்கு டவுட் வந்துருச்சு. இருந்தாலும் யாரு அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? இந்த பக்கம் நம்ம குமரனுக்கு நிவின் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாப்புல. நம்ம குமரனும் வந்து பார்த்தீங்கன்னா என்னைய கொல்றதுக்கு அடியாட்களையே அவன் அனுப்பி வச்சிருந்தான். நான் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். நான் நேராக போயிட்டு வெண்ணிலாவோட மாமாவை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம குமரன் செங்கல்பட்டுல இருந்து கிளம்புறாப்புல. இந்த பக்கம் நம்ம குமரன் ஃபோன் பண்ணி காவேரி கிட்டேயும் விஷயத்த சொல்றாப்புல. உடனே காவேரி வந்து பார்த்தீங்கன்னா நிவினுக்கு ஃபோன் பண்ண உடனே நிவின் இந்த மாதிரி வெண்ணிலாவோட உயிருக்கு ஆபத்து, அதனால நான் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிவின் சொல்ல, காவேரியும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பசுபதியோட ஆட்கள் உள்ளார பூந்துடுறாங்க. அதுக்குள்ளே நம்ம காவேரி வந்து எப்படியோ பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அடித்து பிடிக்கலாம்னு பார்த்தா ஏன்னா போலீஸும் அங்கே தானே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் போலீஸும் சேர்ந்து துரத்துறாங்க. இருந்தாலும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இதுதான் நீங்கள் பார்த்துக்கிற லட்சணமா? அன்னைக்கு ஏதோ நான் பார்க்க வந்ததுக்கு முடியவே முடியாதுன்னு சொன்னார் உங்கள் இன்ஸ்பெக்டர். இப்போ பாரு கொல்றதுக்கு ஆளே உள்ளார வந்துருச்சு. நீங்கள் என்ன காவல் பண்ணுறீங்க அப்படின்னு காவேரி திட்ட, இதுக்கப்புறம் நானும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு காவேரியும் அங்கேயே இருந்துடுறாங்க. இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிடுச்சு. இதுக்கு நடுப்புற இந்த வயித்தெரிச்சல் யமுனா வேறையா வந்து பார்த்தீங்கன்னா நிவினுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த யமுனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸெல்லாம் முடிஞ்சு நம்ம காவேரியும் நம்ம விஜயும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம நிவின் யமுனாவை வச்சு செய்யணும். அப்போ பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.